ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 12ல் இருக்க அப்ளிகேஷன் ஆஃப் எலிகண்ட் டயக்ராம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பேராகிராஃப் ரீட் பண்ணுறேன். எலிகண்ட் டயக்ராம் ஹெல்ப் us டு செலக்ட் எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் appropriate temperature range for reduction. The reduction of metal oxides to its metal can be considered as competition between the element used for reduction and the metal to combine with oxygen. If the metal oxide is more stable, then oxygen remains with the metal, and if the oxides element used for reduction is more stable, then the oxygen from the metal oxide combines with the elements used for reduction. From the elegant diagram, we can infer the relative stability of different metal oxides at given temperatures. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எலிகண்ட் டயக்ராம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, யூஸ் டு செலக்ட் எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக எலிகண்ட் டயக்ராம் நமக்கு யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸுக்கு நமக்கு டெம்பரேச்சரோட ரேஞ்ச் வந்து நம்ம தெரிஞ்சுக்கவோ எலிகண்ட் டயக்ராம் வந்து யூஸ் ஆகுது. அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் ரிடக்ஷன்ஸ், அதாவது வி ஹாவ் டு நோ அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் ஃபார் ரிடக்ஷன் ப்ராசஸ். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நமக்கு எலிகண்ட் டயக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட், சாய்ஸ் ஆஃப் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்மளால் சூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சரோட வேல்யூ ரேஞ்சை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது டூரிங் த ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல், அதாவது ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸ்லேருந்து மெட்டலை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுல ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் வந்து ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸ், இது கூட வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டு யூஸ் பண்ணி நம்ம மெட்டலை ரெடியூஸ் பண்ணுறோமா. ஸோ இப்போ வந்து எப்பயுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். எது எதுக்குன்னா, இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கும் எப்பயுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். எதுக்குன்னா, இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கும் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும். அப்படி என்னன்னா, இந்த ஆக்சிஜன் வந்து இந்த மெட்டல் கூட இருக்கிறதா இல்லை இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் கூட இருக்கிறதான்னு சொல்லி ஒரு காம்படிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த மெட்டல் வந்து மோர் ஸ்டேபிளாக இருந்தால் ஆக்சிஜன் வந்து மெட்டல் கூடயே இருக்கும். இன்கேஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருந்தால் ஆக்சிஜன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டோட கம்பைன் ஆகும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து மெட்டல் மோர் ஸ்டேபிளாக இருக்கும்போது ஆக்சிஜன் மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட ரிமைனாக இருக்கும். அதே ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருந்தால் ஆக்சிஜன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டோட கம்பைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Elegant diagram for the formation of Ag2O and HO is at upper part of the diagram, and their decomposition temperatures are 600 and 700 Kelvin respectively. It indicates that these oxides are unstable at moderate temperature, will decompose on heating even in the absence of reducing agent. அதாவது அந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் அட் Ag2O Hg2Oட டெம்பரேச்சர் வந்து அபோவ் த டெம்பரேச்சராக இருக்குது. இங்கே மேலே இருக்குது, ஜீரோக்கு மேலே இருக்குது. அதோட மாடரேட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 600 to 700 கெல்வின். அதோட மாடரேட் டெம்பரேச்சர் 600 to 700 கெல்வினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பர் பார்ட்டில் இருக்கும்போது, இவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கும்போது இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஆக்சைட்ஸ் எல்லாமே அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஆக்சைட்ஸ் அன்ஸ்டேபிளாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக டீகம்போஸ் பண்ண முடியும் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமலே. ஈவன் வித்தவுட் ரெடியூசிங் ஏஜென்ட் வி கேன் ஈஸிலி டீகம்போசஸ் தி மெட்டல் ஆக்சைட்ஸ்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When oxides are unstable at moderate temperature, we can easily decompose the metal oxides without reducing agent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலிகண்ட் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எலிகண்ட் டயக்ராம் யூஸ் டு ப்ரெடிக்ட் தெர்மோடைனமிக் feasibility
ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஒன் மெட்டல் பை அனதர் மெட்டல். அதாவது தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டியில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக எலிகண்ட் டயக்ராம் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டியில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குரோமியம், அதாவது குரோமியம் Cr2O2 தென் Al2O2 அலுமினியம் ஆக்சைடுக்கும் குரோமியம் ஆக்சைடுக்கும் ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே அலுமினியம் ஆக்சைடு இருக்குது, இங்கே வந்து குரோமியம் ஆக்சைடு இருக்குது. எப்பயுமே வந்து கீழே இருக்கிறது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், மேலே இருக்கிறது வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு வந்து கீழே இருக்கிறதுனால அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. குரோமியம் வந்து மேலே இருக்கிறதுனால லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட்க்கு அலுமினியமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் கால்சியம்க்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் எடுங்க. கார்பன் லைன். இந்த கார்பன் லைன் வந்து cuts across the lines of many metal oxide, hence it can reduce all those metal oxides sufficient high temperature. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்பன் லைன் வந்து நிறைய மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து கட் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து கார்பன் லைன். இந்த கார்பன் லைன் வந்து நிறைய மெட்டல் ஆக்சைட்ஸை கட் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இதை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆக்சைடும் இந்த கார்பன் டை ஆக்சைடும் அயன் ஆக்சைடும் மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டை வச்சு பாயிண்ட் வந்து 1000 ரேஞ்சில் இருக்குது, 1000 கெல்வின் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1000 கீழே வந்து பிலோ ஸ்டேபிள் 1000 கெல்வின் கீழே இருந்துச்சுன்னா FeO வந்து மோர் ஸ்டேபிள் தென் கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதை வந்து நம்மளால் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே அபோவ் 1000க்கு பார்த்தீங்கன்னா CO வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிகண்ட் டயக்ராம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ஆஃப் எலிகண்ட் டயக்ராம் சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிட்டு இந்த 3 பாயிண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இந்த 3 பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுல்லாக எழுதணும், செகண்ட் பாயிண்ட்டும் ஃபுல்லாக எழுதணும், தேர்ட் பாயிண்ட் வந்து இது வரைக்கும் எழுதுனா போதும். இது வந்து ஒரு 5 மார்க்ஸில் கேட்பாங்க, ரிமைனிங்கில் எழுத வேண்டாம். இம்பார்ட்டண்டான 5 மார்க் இது. எலிகண்ட் டயக்ராம்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வரும், அதோட அப்சர்வேஷன்ஸ் கேட்கலாம், 5 மார்க்கில், இல்லை அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லிமிட்டேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். லிமிட்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. லிமிட்டேஷன்ஸ் வந்து எலிகண்ட் டயக்ராம் வந்து எதை பேஸ் பண்ணிக்கணும்னா தெர்மோடைனமிக்கை கன்சிடரைசேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த எலிகண்ட் டயக்ராம் வந்து ஜஸ்ட் வந்து ரியாக்ஷனோட தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி மட்டும்தான் சொல்லுது. இது டஸ் நாட் டெல்லிங் எனிதிங் அபவுட் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி அது எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை, எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டி பற்றி அவங்க பேசவே இல்லை. எலிகண்ட் டயக்ராம் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு பாசிபிலிட்டி பற்றி எதுவுமே சொல்லலை. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்ஜி வந்து பேஸ்ட் ஆன் ஒரு ரியாக்டண்ட்டில் வந்து டெல்ஜி வந்து ஈக்குவபிரிலியமாக இருக்குது. டெல்ஜி வந்து ரியாக்டன்ஸில் ஈக்குவபிரிலியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அசப்ஷன் தான், அது வந்து எப்பயுமே ட்ரூவாக இருக்காது, எப்பயுமே வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. டெல்ஜின்றது ஒரு அசம்ஷன் தான், அது வந்து எப்பயுமே ட்ரூவாக இருக்காது அப்படின்னு சொல்லி 2 லிமிட்டேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இந்த லிமிட்டேஷன்ஸு 2 மார்க்லேருந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. தேங்க்யூம்மா.